கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை மீண்டும் வாசிக்கிறேன். உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். கர்த்தர் இந்த ஏசாயா 60:11 கொண்டு நம்மளோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் தெய்வ செய்திக்காய் நாம் ஜெபித்து தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செயல்பட, அதன்படி நாங்கள் வாழ எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரத்திலே அநேக வசனங்களை நாம் தியானித்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். குறிப்பாய் 13வது வசனத்தை இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அந்த 13வது வசனத்திலே சொல்லுகிறபடி, என் பாதப்படியை, என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதை இந்த மாதத்திற்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்தவர்களாயும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களாயும் நாம் காணப்படுகிறோம். இதுவரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்காமல் காணப்பட்டால், அதற்கு ஏதாவது தடை நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அதை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னும் சில நாட்கள் தான், அதன் பின்பாக நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுகிறோம். குறிப்பாய் சொல்ல போனால் 8 நாட்கள் தான். அதுக்கப்புறம் நாம் புதிய மாதத்திற்குள்ளாய் கடந்து சொல்ல போகிறோம். அந்த 8 நாட்களுக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமாக. அப்ப இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அந்த கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பூட்டப்படாத வாசல்களை நாம் பார்க்கிறோம். பூட்டப்படாத வாசல்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு பூட்டப்படாத வாசல். அப்ப வாசல்கள் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் தியானித்து, அதன் பின்பாக பூட்டப்படாத வாசல் எதை குறிக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையில என்னவாய் காணப்படுகிறது என்பதை நாம் தியானித்து ஜெபிப்போமாக. முதலாவதாக, வாசல்கள் என்றால் என்ன? வாசல்கள் என்பது வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அது ஒரு அடையாளமாய் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். எப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த எகிப்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் நடப்பித்த கடைசி யுத்தம், எகிப்தியரோடு நேரடியாய் பண்ண கடைசி யுத்தத்திலே அவர் அங்கு வாசலை ஒரு அடையாளமாய் வைக்கிறார். என்ன? உன்னுடைய வாசல்களின் நிலைக்கதவிலே ரத்தத்தை பூசு. அதை நான் கடந்து போகும் பொழுது அதை பார்த்து நான் என் சங்காரத்தை அது மீது வராதபடி நான் தாண்டி சொல்லுவேன், பைபாஸ் பண்ணி போவேன். அப்ப அங்க அந்த வாசல் அது ஒரு அடையாளமாய் மாறுகிறது. வாசல் என்றாலே வேதத்தின்படி அடையாளம். உதாரணத்திற்கு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமம் 14:7 சொல்லுகிறது, வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. எந்த ஒரு ஸ்தலத்திலே, எந்த ஒரு இடத்திலே வாசல்கள் காணப்படுகிறதோ அந்த வாசல்கள் எவ்வளோ உயரமாய் எப்படி காணப்படுகிறதோ அதுதான் அந்த ஸ்தலத்தினுடைய பலமாய் காணப்படுகிறது.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில நியூஸ்ல எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ரஷ்ய பிரதமர் அவர் அந்த கதவை திறந்து வருவர். நீங்க ஸ்டேட்ஸ் பிரதமர் வர்றது அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதவுகளும் நல்ல பலமான கதவுகளாய் இருக்கும், அழகான கதவுகளாய் காணப்படும். அதே போல இந்த ரஷ்ய பிரதமர் வர்ற அவருடைய நாட்டில் இருக்க ரஷ்யால இருக்க அந்த கதவை அவர் திறந்து விடுறது நீங்க பாத்தீங்கன்னா அது 2ல இருந்து 3-4 ஹைட்டுக்கு இருக்கும். குறைஞ்சது 14 அடி உயரத்திலும் அதுக்கு மேலதான் அந்த கதவுகள் காணப்படும், முக்கியமான கதவுகள். ஏன்னா அந்த அதிகாரத்தினுடைய அந்த தேசத்தினுடைய பிரம்மாண்டத்தை அந்த கதவுகள் காட்டுகிறது. அதே போல் சில கோயில்கள் அல்லது சில இடங்களிலே மார்க்கத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கதவுகள் நல்ல பலமா இருக்கும், தடிமனா இருக்கும். ஒரு பெரிய ஒரு அடிக்கு இருக்கிற கதவுகளும் இருக்கு, அரடி அகலத்துக்கு அகலம் மட்டுமே இருக்கிற கதவுகள் இருக்கிறது. அதனுடைய உயரத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 15ல இருந்து 16 அடி உயரத்துல இருக்கும், 2 ஆள் ஹைட்டுக்கு இருக்கும், குறைஞ்சது 2 ஆள் ஹைட்டுக்கு இருக்கும். அதெல்லாம் எதை காட்டுது? அந்த இடத்தின் அந்த கோபுரத்தினுடைய அடையாளம். அது எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு அந்த இடம் மதிக்கத்தக்கது என்பதை அந்த வாசல்கள் தான் ஒரு அடையாளமா இருந்து காண்பிக்கிறது. அதே தான் நீங்க வசனம் சொல்லுது பாருங்க, வாசல்கள் உண்டு பண்ணி நாம் பலப்படுவோமாக. அப்போ வாசல்கள் என்பது நம்முடைய ஜீவியத்தின், நம்முடைய குடும்பத்தின், நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அடையாளமாய் கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். அதே போல வசனம் இன்னொரு வசனம் சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 52வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் தேசம் எங்கும் நீ நம்பி இருக்கும் உயரமான அரணிப்புமான உன் மதில்களின் விலகும் ஆகும். அவன் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், வாசல்கள் முற்றுகை போடப்பட்ட வாசல்கள். எங்க இருக்கிற வாசல்கள்? அரணிப்பான மதில்களில் இருக்கிற வாசல்கள். இது எதை காட்டுது என்றால் அதுக்கு இன்னொரு விளக்கமான வசனம் சொல்லுது. புலம்பல் புஸ்தகம் 2:9 சொல்லுகிறது, வாசல்கள் இல்லாத இடம் ஒரு சத்துருவினால் பிடிக்கப்பட்ட இடமாய் காணப்படுகிறது. புலம்பல் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வாசல்கள் இடிக்கப்பட்டதும் தரைமட்டமானதையும் அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அவள் வாசல்கள் எப்படி ஆயிருந்தான்? தரையிலே அமர்ந்து கிடக்கிறது. அது என்ன அர்த்தம்? அங்க வாசலே கிடையாது. அப்ப அது எதை காட்டுகிறது? சத்துருவினால் முற்றுகை போடப்பட்டதும் சத்துருவினால் பிடிக்கப்பட்ட அடிமத்தை காட்டுகிறது. அது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா அடிமைத்தனத்திற்குள்ளாகவும் சிறையிருப்புக்குள்ளாய் போகிற அனுபவத்தை அந்த வசனம் காட்டுகிறது. எங்கு வாசல் இல்லையோ அது ஒரு அடிமைத்தனத்தை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கனா இன்றைக்கு கர்த்தர் நமக்குடைய வாசல்களை பூட்டாதபடி வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவியத்தை வாசல் என்கிற அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாசல் என்பது அவர்களுடைய அடையாளமாய் மாறுகிறது. இன்னொரு விஷயத்தை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எசேக்கியேல் புஸ்தகம் 48வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கு 12 விதமான வாசல்களை குறித்து சொல்லியிருக்கிறது. இது ஒரு சிறு குறிப்பு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட். 12 விதமான வாசல் எசேக்கியேல் 48ல 13வது வசனம் என்று நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 12 விதமான வாசல்கள் 4 திசையில, அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த 4 திசைகளிலும் 3 வாசல்கள் இருக்கிறது. அந்த 3 வாசல்களும் 3 கோத்திரங்கள் நுழைகிறது. அந்த 3 கோத்திரங்களுக்கும் அதற்குரிய கோத்திரத்தின் பெயர்களிலேயே வாசல்கள் காணப்படுகிறதாம். எசேக்கியேல் 48லே நாம் படித்து பார்க்க முடியும். அப்போ வாசல்கள் என்பது இவ்வளவு விசேஷமானதும் குறிப்பாய் அது ஒரு மனுஷனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. உலகத்திலே சொல்லுவார்கள் அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளத்துல என்ன இருக்கு என்பதை அது முகத்திலே காணப்படும். அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, துக்கமா இருக்கிறாங்களா, குழப்பத்தில் இருக்கிறார்களா, கேள்வியோடு இருக்கிறார்களா, இல்ல ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறார்களா என்பதை அவங்க முகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அதுதான் அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அதே போல வாசல்கள் இதை வைத்துதான் அந்த ஸ்தலத்தையும் அந்த குடும்பத்தையும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதனாலதான் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாசல்களை குறித்து கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். நம்முடைய ஜீவியத்தின் வாசல்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதுதான் வசனம் சொல்லுது, அவர் வாசல் அண்டையில் வந்து கதவை தட்டுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப நம்முடைய ஜீவியமும் ஒரு வாசல் உள்ள ஜீவியமாய் காணப்படுகிறது.
சரி, இன்றைக்கு இரவு கர்த்தர் எப்படிப்பட்ட வாசலை குறித்து பேசுகிறார்? அதைத்தான் நாம் பார்த்தோம். ஏசாயா 60:11 வாசிக்கிறோம், பூட்டப்படாத வாசல்கள். ஏசாயா 60:11 கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். பூட்டப்படாத வாசலை குறித்து சொல்லுகிறது. அப்ப பூட்டப்படாத வாசலை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். பூட்டப்படாத வாசல் என்றால் என்ன அர்த்தம், அல்லது பூட்டப்படாத வாசல் என்பது எதை காட்டுகிறது? முதலாவதாக, பூட்டப்படாத வாசல் என்பது வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இல்லாதபடியினால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லை. ராக்காலம் இல்லாதபடியினால் வாசல்கள் அடைக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பூட்டப்படுவதே இல்லையா? அப்ப பூட்டப்படாத வாசல்களை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் நமக்கு கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எல்லா ராக்காலத்தின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லா ராக்காலத்தின் அனுபவங்கள் மாற்றப்படுகிறது. ராக்காலத்திற்கு பதிலாக அது ஒரு பகற்காலமாய் மாறுகிறது. ராக்காலம் என்றால் என்ன அர்த்தம்? அது எழுத்தின்படி பார்த்தா அது இரவு நேரத்தை குறிக்குது. மேலோட்டமாய் பார்த்தால் அது இரவு நேரத்தை குறிக்குது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற ராக்காலம் என்பது என்ன? வேதத்திலே அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் 3 குறிப்பை மாத்திரம் நாம் பார்ப்போமாக. முதலாவதாக, ராக்காலம் என்பது எப்படிப்பட்டதா? யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கும் மட்டும் அரண்டு புலம்புகிறதினால் எனக்கு போதுமென்று போகிறது. அது வார்த்தை சொல்லுது பாருங்க. அது வார்த்தை எவ்வளவு டீப்பா அவர் சொல்றாரு பாருங்க. மேலோட்டமா சொல்லி முடிக்கலாம், தெளிவா சொல்லுகிற அந்த வசனம் சொல்றாங்க, நான் படுத்திருக்கும் போது, நைட் ஆகிற போது எப்ப இது விடியும், எப்ப இந்த இரவு கடந்து போகும், எப்ப எனக்கு பகல் வரும், அது மாத்திரமல்ல கிழக்கு எப்போது வெளுக்கும் என்று அரண்டு புலம்புகிறான். ராக்காலத்தின் அனுபவம் என்பது என்ன? முதலாவதாக அது அரண்டு புலம்புகிற அனுபவம். சில பேருக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல தூக்கமே வர்றது கிடையாது. எப்ப பகல் நேரம் ஆகும், எப்ப விடியும், எப்ப நம்ம வேலையை பார்க்கலாம், அல்லது எப்ப இந்த இரவு நேரம் கடந்து போகும் சொல்லி இரவு நேரம் என்றாலே ஒரு பயத்திலேயே பிடிக்கப்படுகிற அனுபவம். இதுக்கு நான் சின்ன உதாரணமாய் சாட்சியா சொல்லணும்னா, நாங்க ஈக்குவடார் தேசத்துல இருக்கும் பொழுது அமேசான் காடுகள்ல போய் ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார், ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த நவம்பர் மாசம் 2021 நவம்பர் மாசம் அமேசான் காடுகளில் அக்டோபர் மாசம் எங்களுக்கு அழைப்பு வந்தது. நவம்பர் மாசம் போய் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற 2 ட்ரைபு மத்தியிலே, அவர்கள் மத்தியிலே அவங்களுக்கு வேதாகம டிரான்ஸ்லேட் பண்ணணும். அவங்க இருக்கிறவங்க எல்லாம் பைபிள் படிக்க தெரியாது, அதனால ஆடியோ பைபிள்ஸ் தான் வச்சிருப்பாங்க. நம்ம தமிழகத்திலேயே சில ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆடியோ ஒரு டேப் ரெக்கார்டு மாதிரி இருக்கும், அதுல பைபிள் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம வேண்டியதை போட்டு கேட்டுக்கலாம். அதே போலதான் இன்னைக்கும் அமேசான் காடுல இருக்கிற அந்த ட்ரைபல் மக்கள் பைபிள் கிடையாது கையில, அதுக்கு பதில் ஆடியோ பைபிள் அவங்க லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறது. சோ இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த ட்ரைப் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி முதலாவது ஒரு சர்வே எடுக்கணும். அதற்காக நாங்க ஒரு டீம் இப்ப இருந்தோம், பைபிள் டிரான்ஸ்லேஷன் டீமோடு போக கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதுல நாங்கள் பிரயாணம் பண்ணி பஸ்லயே ஒரு 6 மணில இருந்து 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணினோம். பிரயாணம் பண்ணி போய் அங்க இருந்து ஒரு சின்ன போட்டுங்கிறது அகலமாலாம் இருக்காது, ஒரு வரிசையில 2 பேர் தான் உட்கார முடியும், அது கனு என்று சொல்லுவார்கள். ஆனா நீளமா இருக்கும், ஒரு 10 பேர் 15 பேர் போகலாம், ஆனா 2 பேரை தான் உட்கார முடியும். லைட்டா இங்கிட்டு சாஞ்சிங்கனாலும் போட்டு மொத்தமா சாஞ்சிரும். அதுலதான் நாங்க போட்டோம். அதுல ஒரு 1.5 மணில இருந்து 2.5 மணி நேரம் பிரயாணப்படணும். அந்த அமேசான் ஆற்றிலே நீங்க போகணும். கொஞ்ச தூரம் நீங்க போனீங்கன்னா மழை பெய்யும்,
அந்த இடத்தை நீங்க கடந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த இதுலயே போனீங்கன்னா நல்ல வெயில் கொளுத்துகிறதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யும், சில இடங்கள்ல மரங்கள்லாம் விழுந்து கிடக்கும். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் பிரயாணம் பண்ணி அவர்கள் மத்தியில போக உதவி செய்தார். அப்பெல்லாம் மேர்சிக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 7 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். 7ல இருந்து 8 மாசம் குழந்தை தான். ஆனா கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். கர்த்தர் போகணும்னு சொன்னதுனால நாங்க அங்க பிரயாணப்பட்டு போனோம். அந்த அமேசான் காடு என்று நம்ம சொல்றோம், நல்ல மரங்கள் இருக்கும் என்று நம்மளுக்கு தெரியும். ஆனா அது எவ்வளவுதான் மரங்கள் இருந்தாலும், தண்ணி என்கிற நதியினால் சூழப்பட்டிருந்தாலும் அந்த காட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்கையா இருக்கும். ரொம்ப காற்றே இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால வெக்க அதிகமா இருக்கும், சூடு அதிகமா இருக்கும். மழையே பெஞ்சாலும் அங்க உங்களுக்கு குளிர் இருக்காது, நல்ல வெக்கையாய் காணப்படும். அங்கு இரவு நேரத்துல அங்கு தங்கிதான் நாங்க ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இரவு நேரத்துல நாங்க தங்கின வீடை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டீமா தான் நாங்க தங்கி இருந்தோம். ஒரு 10 பேர் ஒரு டீமாய் தங்கி இருந்தோம். அந்த டீமாய் தங்கி இருக்கும் போது எங்களுக்கு ஒரு கூடாரம் மாதிரி போட்டு டென்ட்ல தான் நாங்க தங்கி இருந்தோம். தனித்தனி கூடாரம், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு தனி கூடாரம். அந்த தங்கி இருந்த வீடு பாத்தீங்கன்னா கதவு கிடையாது, மரத்துல செஞ்சதான். தரையில இருந்து ஒரு 6 அடியில இருந்து 7 அடி ஹைட்டுக்கு தூண் செஞ்சு அந்த தூணுக்கு மேலதான் அந்த வீடு. அந்த வீடு பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி கதவு கிடையாது. பகல் முழுவதும் ஒண்ணுமே அவங்க சொல்லல. சர்வே எடுத்தோம், நல்ல சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடல் கற்றுக் கொடுத்தோம், வசனங்கள் கற்றுக் கொடுத்தோம், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தோம். நிறைய ஊழியங்களை கர்த்தர் கிருபை செய்ய உதவி செய்தார். அவர்களுடைய கலாச்சாரத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இரவு நேரம் டென்ட் எல்லாம் போட்டு நிம்மதியா கடைசியா படுப்போம் சொல்லி படுக்க போற நேரத்துல அங்க இருந்த அந்த லோக்கல் மனுஷன் ஒருத்தவர் சொன்னாரு, நைட்டு யாரும் எஞ்சி தனியா வெளியில போயிடாதீங்க, 2 பேரா கூட போயிடாதீங்க, ஒரு டீமா போங்க, ஒரு 4-5 பேரா சேர்ந்து போங்க. ஏன்னா இந்த நைட்டு இங்க பூமா இருக்கு என்று சொன்னார். பூமா என்று சொன்னால் அது நீங்க பூமா செருப்பு என்றெல்லாம் நம்ம பாக்குறோம் அல்லவா, அது ஒரு மிருகம். அப்ப பூமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது அது சிறுத்தையை போல இருக்கும், அது மனுஷர்களை அடிச்சிரும், அதனால நீங்க வெளியில போகாதீர்கள், அதுக்கு போகாதது நல்லது. போனீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து நீங்க போங்கன்னு சொல்லிதான் சொன்னார். இதை கேட்ட உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டு முழுக்க தூக்கமே வரல. ஒரு சைடு வெக்க, மேர்சியால தூங்க முடியல. 7 மாச குழந்தை, காத்து வரல. இதுல டென்ட்டுக்குள்ள வேற இருக்கிறோம், கொசு கடிக்க கூடாதுன்னு சொல்லி. உள்ள சுத்தமா காத்து கிடையாது, கரண்ட் கிடையாது. நாங்க இருக்கிற கையில இருக்க துணியை வச்சுதான் விசிறிக்கிட்டு இருக்கோம். மேர்சிக்கு அது வேக்காட தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கத்துல இவர் சொல்லிட்டு போனதை கேட்ட உடனே எனக்கு சுத்தமா தூக்கம் போயிருச்சு. நைட்டு முழுக்க தேவ சமயத்துல சொல்ல போனா நைட்டு முழுக்க முழிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்ப பகல் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கு பூமா என்கிற மிருகம் சுத்திக்கிட்டு இருக்கு, அங்க விஷஜந்துகள் சுத்திக்கிட்டு இருக்கு, பாம்புகள் அதிகமா இருக்கிறது. ஏதாவது கூட்டத்துலதான் படுத்திருக்கிறோம், ஆனா ஏதாவது நம்மளை தாக்கிருமோ, ஏதாவது குழந்தைய கடிச்சிருமோன்னு சொல்லி அந்த பயத்திலேயே இருந்தோம். ஏன் காரணம் என்னன்னா, அங்க வாசல்கள் கிடையாது, கதவுகள் கிடையாது. கதவுகள் இல்லாதனால எந்த மிருகனாலும் ஈஸியா உள்ள வரலாம். நைட்டு முழுக்க தூக்கம் கிடையாது. பகல் காலையில 5 மணிக்கு தான் டயர்ட்ல தூங்கி ஒரே 1 மணி நேரம் தான் தூங்கணும், உடனே எஞ்சாச்சு. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன், இதுதான் இரவு முழுவதும் பரிதவிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. இங்க யோபு சொல்றாரு பாருங்க, நான் அரண்டு புரளுகிறவனாய் காணப்படுறேன். என் படுக்கையில நிம்மதியா என்ன படுக்க முடியல. என் படுக்கையில எனக்கு மெத்த இருக்கு, தலவாணி இருக்கு, போர்வை இருக்கு, நல்ல வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என் படுக்கையில என்னால் படுக்க முடியல. எப்ப பகல் வரும், எப்ப விடிவு வரும், எப்ப நான் சுகமாயிருப்பேன், எப்ப நான் வெளிச்சம் வரும்னு சொல்லி இரவு முழுவதும் அரண்டு புலம்புகிறவனாய் காணப்படுகிறான். இதுதான் ராக்காலத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நமக்கு பூட்டப்படாத கதவாசல்களை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது உங்க வாழ்க்கையில இருக்கிற அரண்டு புரளுகிற அனுபவத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். இரவு நேரத்திலே நல்ல ஒரு அயந்திர நித்திரையை கொடுக்கிறார். இரவிலே உங்களுக்கு பயத்தையும் திகழையும் கொண்டு வருகிற அனுபவம் இருக்கல்லவா. இரவிலே பயத்தை எதை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், எதை குறித்து உங்களுடைய தூக்கம் கலைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது, அவைகளை கர்த்தர் இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் மாற்றி போடுகிறார். எல்லா அரண்டு புலம்புகிற அனுபவம் இன்றோடு மாற்றப்படுகிறது.
அப்ப ராக்காலத்தின் அனுபவம் என்பது என்ன? அதுதான் அரண்டு புரளுகிற அனுபவம். நித்திரை இல்லாமல், படுக்க முடியாம, ஒரே இடத்துல உட்கார முடியாம, அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் நல்ல வாலிபர்களா இருப்பாங்க, அல்லது நல்ல புருஷர்களா இருப்பாங்க. ஒரு 30-35 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஆனா நைட்டு பாத்தீங்கன்னா நல்ல தூக்கமே வராது. ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. கேட்டீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல. ஆனா வயசு பாத்தீங்கன்னா முதிர் வயசும் கிடையாது, ஆனா வயசு சின்ன வயசு தான். ஆனா எதையாவது குறித்த ஒரு பயம் காணப்படும். சில பேருக்கெல்லாம் இரவு நேரத்திலே இருட்டா இருந்தா தூக்கம் வராது. காரணம் என்ன? லைட்டு போட்டுதான் இருப்பாங்க, பகல் மாதிரி இருக்கணும் அவங்க அறைங்க. காரணம் என்ன? அந்த இருளை பார்த்து ஒரு பயம், இருளை பார்த்து ஒரு கலக்கம். அல்லது சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் இருக்கும். காலையில எஞ்ச உடனே என்ன நடக்குமோ, அவன் கடன்காரன் நம்ம வீட்டு வாசல்ல நிப்பானே, அல்லது நான் வேலைக்கு போற ஸ்தலத்துல அந்த மனுஷனை திரும்ப நான் பார்க்கணுமே, அல்லது காலையில எஞ்ச இத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லணுமேன்னு சொல்லி இரவு முழுக்க அவர்கள் தூங்காதவர்களாய் காணப்படுவார். அதுதான் அரண்டு புரளுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் அப்படிப்பட்ட ராக்காலத்தை கர்த்தர் இந்த இரவு நேரத்திலே நமக்கு மாற்றுகிறார். நம்முடைய கதவுகள் திறந்திருக்கிறதாய் மாறுகிறது. காரணம் என்ன? எல்லா ராக்காலத்தை மாற்றி அவைகளை கர்த்தர் பகற்காலமாய் மாற்றுகிறார். வசனம் சொல்லுகிறது, இனி உனக்கு சூரியனும் சந்திரனும் இருப்பதில்லை, அவரே உனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அரண்டு புலம்புகிற அனுபவம் இனிமேல் கிடையாது. அவரே நம்முடைய சமாதானமும் ஆறுதலும் நம்முடைய விடுதலையுமாய் மாறுகிறார். அப்ப ராக்காலம் என்பது முதலாவதாக அரண்டு புரளுகிற அனுபவம். இரண்டாவதாக ராக்காலம் என்பது எப்படிப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது? புலம்பல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, புலம்பல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கண்களில் வடிகிறது, அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். இரண்டாவதாக ராக்காலத்தின் அனுபவம் என்பது என்ன? தேற்றுவார் ஒருவரும் இல்லாத அனுபவம். தேற்றுவார் ஒருவரும் இல்லாத அனுபவம். இங்க ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறது. ஸ்திரீ அவள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவளுக்கு எப்படிப்பட்ட நிலைமை காணப்படுது பாருங்க. அவளோடு நேசர் இருக்கிறார், அவளை நேசிக்கிற அவளுடைய நேசர் அவள் பக்கத்திலே காணப்படுகிறார், அவளுடைய சிநேகிதர்கள் அவள் பக்கத்திலே காணப்படுகிறார். ஆனா ஒருவராலும் அவளால் தேற்ற முடியலை. காரணம் என்ன? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவருடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவள் சிநேகிதர்கள் எல்லாரும் அவர்களுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்களாம். ஒரு காலத்திலே அவர்கள் சிநேகிதர்கள், ஒரு காலத்திலே அவர்கள் உற்ற நண்பர்கள், ஒரு காலத்திலே அவர்களுக்கு தோள் கொடுக்கிறவர்களும் தாங்குகிறவர்களுமாய் இருந்தவர்கள். ஆனா இன்னைக்கு அவங்க எப்படி மாறிட்டாங்களா? அவர்கள் இவர்களுடைய சத்துருக்களாய் மாறிட்டாங்க. சத்துருக்களை விட இன்னொரு வார்த்தை சொல்லுது பாருங்க, துரோகிகளாய் மாறினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களாய் மாறி, நம்பிக்கை நிமித்தமாய் நம்பி அவர்களை ஒரு காரியத்தில் இறங்கி, அவர்களுக்காய் ஒரு காரியத்தில் இறங்கி, இன்னைக்கு அவர்கள் அப்படியே கைவிட்டு விட்டார்கள், அப்படியே அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். ஏசாவினுடைய வாழ்க்கை, யாக்கோபு அவனுக்கு துரோகியாத்தான் இருந்தான். வசனம் சொல்லுது, ஏசாவினுடைய புத்திர சுவிகாரத்தை அவன் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு சாதாரண ஒரு கூலை கொடுத்தவனை ஏமாத்திட்டான். சாதாரண ஒரு கூலை கொடுத்தவன் ஏமாற்றிட்டான். இரண்டாவது யாக்கோபு யாருக்கு துரோகியாய் மாறுகிறான்? சொந்த தகப்பனுக்கு துரோகியாய் மாறுகிறான்.
இங்க அதைத்தான் வசனம் சொல்லு, தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கு சுத்தி பார்த்தாலும் சத்துருக்கள், எங்கு சுத்தி பார்த்தாலும் துரோகம். ஒரு நன்றாய் புரிந்து கொள்ளணும். சத்துருக்களை கூட நீங்க ஈஸியா டேக்கிள் பண்ணி வந்துடலாம். சத்துருக்களை கூட கொஞ்சம் நீங்க அவன் சத்துருப்பா, அவன் பகைஞன் கூட நீங்க நம்பி உங்களை கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தேற்றி வந்துடலாம். ஆனா யாருடைய வாழ்க்கையில துரோகம் நடக்குதோ அந்த துரோகத்தை எந்த மனுஷனாலும் எளிதாய் புரிந்து கொள்ள முடியாது. அந்த துரோகத்தை எந்த மனுஷனாலும் எளிதாய் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவினுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுடைய இயேசுவுக்கு துரோகியா 2 மனிதர்கள் இருந்தாங்க. நாம் எல்லாரும் சொல்லுகிற யூதாஸ் காரியத்து. இன்னொருத்தவன் யார்? இயேசுவோடு இருந்து அவருடைய சீசன். அவருடைய சீசன் அவர் என்ன சொல்லுகிறான்? ஆணையிட்டு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவன் இவர் எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா இவர் யார் என்று எனக்கு தெரியாது. காரணம் என்ன? அவன் தன்னுடைய சுயலாபத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கை, தன் ஜீவம் தப்பிக்கும்படியாக அவன் என்ன செய்கிறான்? அவன் இயேசுவை மறுதலிக்கிறவனாய் மாறுகிறான். இயேசுவை விட்டு விலகுகிறவனாய் மாறுகிறான். இயேசுவுக்கு விரோதமாய் சத்தியம் பண்ணுகிறவனாய் மாறுகிறான். இயேசுவுக்கு அது எவ்வளவு பெரிய துரோகமா இருக்கும் என்று யோசித்து பாருங்க. ஒரு பக்கத்துல கள்ளன் இயேசுவுக்காய் பேசுகிறவனா இருக்கிறான். இயேசுவோடு பிரயாணம் பண்ணல, இயேசுவினுடைய அற்புத அடையாளங்களை பார்க்கல, இயேசுவோடு 3 வருஷம் ஊழியம் செய்யல, இயேசுவினால் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியினர் பெற்று அவருடைய அந்த பரிசுத்தாவினால பிசாசுகளை துரத்தவோ தீர்க்கதரிசனம் சொல்லவோ சுகமாக்கவோ செய்யல. அவன் இயேசுவை பார்த்ததே சிலுவையில அறையப்பட்ட போதுதான். அந்த மனுஷன் இயேசுவோடு துணை நிற்கிறான். நீ அப்படி பேசாத, அவர் தேவ மனுஷன் என்று சொல்லுகிறான். ஆனா இயேசுவோடு 3 வருஷம் பிரயாணம் பண்ணின யூதாஸ் கருத்து சத்துருவினால் பிடிக்கப்பட்டான். அது இன்னொரு விதமான காரியம், அதை விட்டுருங்க. ஆனா இயேசுவோடு நம்பிக்கையா இருந்து, நான் உமக்காக என் ஜீவனையும் நான் கொடுப்பேன், நான் உமக்காக சாவேன்னு சொல்லி, ஆனா அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு ஸ்திரீயின் முன்பாக, அங்கிருந்த புருஷர்கள் முன்பாக இயேசுவை மறுதலிக்கிறவனாய், இயேசுவுக்கு துரோகம் செய்கிறவனாய் மாறுகிறான். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களும் முன்பாக நீங்க நல்லா இருக்கும் போது, நீங்க பேசுற போது, பிரதர் சிஸ்டர், சகோதரரே, என் உடன்பிறவாத சகோதரரே சகோதரியே, நான் உங்களோட இருக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நான் உங்க கூட இருந்து உதவி செய்யறேன். என்ன மீறிதான் இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட வரணும்னு சொல்லி நல்லா பேசியிருப்பார்கள், நல்லா நம்புகிற மாதிரி பேசி இருப்பார்கள். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, சின்ன போராட்டம் வந்த உடனே விலகி ஓடுகிறவர்களாய் காணப்பட்டிருப்பார். அவர்களே உங்களை மாட்டி விடுகிறவர்களாய் காணப்பட்டு இருப்பார்கள். இன்னைக்கு காலையில நாம் பார்த்தோம், சிம்சோனுக்கு துரோகம் செய்த 3 மனுஷர்களை பார்த்தோம். ஒன்னு, அவன் சிநேகித்து அவனுக்கு மனைவியாய் மாறப்போகிற மனைவியாய் மாறப்போகிற ஸ்ரீ. 2வது தெலேலா. 3வது அவன் நம்பி இருந்த அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனுக்கு துரோகம் செய்தார். அப்ப ராக்காலமத்தின் அனுபவம் என்பது என்ன? தேற்ற முடியாத துரோகத்திற்குள்ளாய் கடந்து செல்லுகிற அனுபவம். இன்னைக்கு யார் உங்க வாழ்க்கையில துரோகம் செய்தார்கள், அதனால உங்களால நைட்டு முழுக்க தூங்க முடியலையா? அந்த துரோகத்தை யோசித்தா, அந்த ஏமாற்றப்பட்டதை யோசித்தா, நான் அவனை நம்பினேனே, அவளை நம்பினேனே, அவர்களை நம்பிதானே என் வாழ்க்கையை கொடுத்தேன், அவர்களை நம்பிதானே என் பிள்ளைகளை கொடுத்தேன், அவர்களை நம்பிதானே என் ஆசையை காண்பித்தேன், அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே, எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று காயத்திலே காணப்படுகிறீர்களா? அதுதான் ராக்காலத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. தேற்றுவார் ஒருவரும் இல்லை, எல்லாரும் துரோகிகளும் சத்துருக்களுமாய் மாறி போனார்கள். கர்த்தர் கேட்கிறார், அந்த ராக்காலத்தின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அதுதான் பூட்டப்படாத வாசல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதை காட்டுகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற துரோகிகள் இன்றோடு ஒளிந்து போக போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற துரோகிகள்
சத்துருக்கள், உங்களை ஏமாற்றினவர்கள், இன்றோடு கர்த்தர் உங்களையும் அவர்களையும் வேறு பிரிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிளவு வருகிறது. இதை சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிற ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், லாசரு இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? லாசருவ ஒரு பொருட்டா கூட எண்ணல. அவன் லாசருவ ஒரு மனுஷனா கூட எண்ணல. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, 2 பேரும் மரிச்சாங்க. அவங்க 2 பேருமே அவர்களுடைய நித்திய ஜீவனுக்கு போனாங்க. அந்த நித்திய வாழ்வுக்கு போன உடனே எங்க போனாங்க? அற்பமாய் எண்ணப்பட்ட லாசரு ஆபிரகாமின் மடிக்கு போனான். ஆனா ஐஸ்வர்யவானோ நரகத்துக்கு போனான். இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இது எல்லாம் நடக்கும், நம்மளுக்கு நன்றாய் தெரியும். ஆனா அங்க இன்னொரு வார்த்தை சொல்லுது பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், என்ன செய்கிறான்? உன்னுடைய விரலை தண்ணியில் நினைத்து எனக்கு கொடு என்று சொல்லுகிறான். என் நாக்கை நனை என்று சொல்லுகிறான். ஆனா என்ன அந்த வசனம் சொல்லுவாங்க, 24 வசனம் சொல்லுது, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவிலே குளிரும்படி அவனுக்கு அனுப்ப வேண்டும் என்றான். ஆனா அங்க ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான் பாருங்க, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் நாட்களில், அடுத்த வார்த்தை சொல்லுது, நாங்கள் உன்னிடத்தில் கடந்து வராதபடிக்கும் நீங்கள் என்னிடத்தில் கடந்து வராதபடிக்கும் நமக்கும் உனக்கும் இடையிலே ஒரு பெரிய பிளவு காணப்படுகிறது. லாசருவால ஐஸ்வர்யான பார்க்க முடிஞ்சிச்சு, ஐஸ்வர்யவானால லாசருவ பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா 2 பேரால அங்க இணைய முடியல. இதுதான் கர்த்தர் இந்த துரோகம் செய்த மனிதர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அவர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். உங்கள் ராக்காலத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். உங்களுக்கு பூட்டப்படாத கதவுகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் என்ன நடக்குது? அவர்கள் உங்களுடைய நன்மையை பார்க்க போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பகல் காலத்தின் அனுபவத்தை அவர்கள் காண போகிறார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் விடுதலையாக்கப்படுகிறதையும் உயர்த்தப்படுகிறதையும் விசுவாசத்தின் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கிறதை அவர்கள் கண்டாலும் அவர்களால் உங்கள் அண்டையில் வர முடியாது. அவர்களால் ஒருபோதும் உங்களிடத்தில் சேர முடியாது. அவர்கள் இனிமேல் உங்கள் அண்டையில் வந்து உங்களை ஏமாற்றவும் முடியாது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய பிளவு. அப்ப ராக்காலத்தின் அனுபவங்கள் மாறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் 2வது உங்க வாழ்க்கையில ஒரு பிளவை அனுப்புகிறார். அந்த பிளவு என்ன? உங்களுக்கும் உங்கள் துரோகிகளுக்கும் வருகிற பிளவு. உங்களுக்கும் உங்கள் துரோகிகளுக்கும் உங்களை ஏமாற்றினவர்களுக்கும் இடையே வருகிற பிளவு. 3வதாக ராக்காலம் என்பது என்ன? அந்த வார்த்தை சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், யோவான் 9:4 வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை சொல்லுகிறது, ராக்காலம் என்பது என்னமா? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யாத ராக்காலம். 3வதாக ராக்காலம் என்பது என்ன? ஒருவரும் கிரியை. என்ன கிரியையா? என்னை அனுப்பினவருடைய கிரியை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தத்தை செய்கிறதை காட்டுகிறது. பிதாவின் சித்தத்தை செய்கிறதை காட்டுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நாம் நிறைவேற்றுகிற காலம் போய் அந்த தரிசனங்கள் நிறைவேறக்கூடாதபடி இருக்கிற காலங்கள் இருக்கல்லவா, அதுதான் ராக்காலத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உங்களால இதுவரைக்கும் செயல்படுத்த முடியலையா? தேவ சமூகத்திலே அவருடைய சித்தத்தை செய்ய விருப்பம். பிதாவின் சித்தத்தை நான் செய்யணும். என்னை அவருடைய மகிமையிலே நான் சேர்த்துக் கொள்ளப்படணும். நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாய் மாத்திரம்தான் நான் காணப்படணும். ஆனா இன்னைக்கு அதை செய்ய முடியாதவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா?
உங்கள் வேலைகள் உங்களை அடிமைத்தனத்திலே கொண்டு போய் விட்டதா? அல்லது உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற மனுஷர்கள் தேவ சித்தத்தை செய்யக்கூடாதபடி உங்களை தடை செய்கிறவர்களாய் இருக்கிறார்களா? அல்லது தரிசனத்தை பெற்றோம், இன்னும் வரைக்கும் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியல, இன்னும் வரைக்கும் அந்த தரிசனத்துல நடக்க முடியல என்றால் அது ராக்காலத்தின் அனுபவத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். நம்ம எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சரி, எவ்வளவுதான் தேவ வசனத்தை கேட்டாலும் சரி, கர்த்தருக்காய் எழும்ப முடியாத அனுபவம் இருக்கல்லவா? கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்க முடியாத அனுபவம் இருக்கல்லவா? நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை செய்ய முடியாமல் இருக்கல்லவா? அது ஒரு ராக்காலத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, என் பிதாவின் சித்தத்தை ஒருவனும் செய்யக்கூடாத காலம் வருகிறது. அது பிதாவின் சித்தத்தை அவங்க அறிஞ்சிருக்கலாம், பிதாவின் தரிசனத்தை அவர்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் ராக்காலத்திலே மாட்டிக்கொண்டிருந்தால் அந்த தரிசனம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாது. அந்த தரிசனத்தை அவர்களால் செய்ய முடியாது. அவர்கள் என்னதான் போராடினாலும் அந்த போராட்டத்திலே அவர்கள் இருப்பார்களே தவிர பிதாவின் சித்தத்தை செய்ய முடியாத அனுபவம் ராக்காலத்தின் அனுபவத்தை காட்டுகிறார். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியுதா? அல்லது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி, என்னால் இது செய்ய முடியல, இந்த காரியத்து நிமித்தமா தான் எனக்கு நடக்க முடியல, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்குன்னு என்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அதனாலே அதை செய்ய முடியலன்னு சொல்லி, இன்னும் காலம் வரட்டும், இன்னும் காலம் வரட்டும் சொல்லி காலங்கள் கடந்தும் இன்னும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியலையா? அப்படி என்றால் நாம் ராக்காலத்தின் அனுபவத்திலே காணப்படுகிறோம். அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், அதுதான் ராக்காலத்தின் அனுபவம். இன்னைக்கு கர்த்தருக்காய் கிரியை செய்ய முடியாதபடி நீங்கள் காணப்படுகிறீர்களா? எனக்குள்ள வாஞ்சை இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கு, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக நான் நல்ல வேதத்தை வாசிக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்னொரு நிலைமைக்கு நான் கொண்டு போகணும், எசேக்கியேல் பட்ட தரிசனத்தை நானும் பெற்றுக்கொள்ளணும், யோவான் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், நல்ல ஒரு ஜெப வீரனா மாறணும், நான் ஒரு நல்ல வேத வாசிப்புக்காரனா மாறணும், நான் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரைபா மாறணும், நான் ஒரு நல்ல வேத பாடகனா மாறணும். எல்லா வாஞ்சியும் நமக்குள்ள இருக்கு. அதுக்காய் மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், அதுக்காக எஃபோர்ட் போடுகிறோம். ஆனா அதுக்கு ஒரு படி கூட நகல முடியல. அதனால் ஒரு படி கூட நம்மளால் நகல முடியல. காரணம் என்ன? அது நம் ராக்காலத்திலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. ராக்காலத்தில் இன்றைக்கு நாம் மாட்டிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பூட்டப்படாத கதவை கொடுக்கிறார். நம்முடைய ராக்காலத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அது எதை காட்டுகிறது? நாம் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலத்திலிருந்து எல்லா கர்த்தருடைய கிரியை செய்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். கர்த்தருக்காய் ஜெயத்தை நடப்பிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். அதுதான் பூட்டப்படாத கதவுகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். உங்கள் கதவுகள் ஒரு காலமும் பூட்டப்படுவதில்லை. இந்த சாட்சியை நான் அநேக முறை நம்முடைய ஜெபத்திலே நான் பகிர்ந்திருக்கிறேன். அநேக முறை நான் அதை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்ல கர்த்தர் ஏவுகிறபடினால நான் அதை சொல்லுகிறேன். நாங்கள் ஈக்குவடார் தேசத்தில் இருக்கும் பொழுது சில காலங்கள் ஊழியத்தில் நல்ல ட்ரை, ஆகாரத்துல குறைச்சல் கிடையாது, சாப்பாடுல குறைச்சல் கிடையாது. எங்களுக்குள்ளாய் நாங்கள் எடுத்த முடிவு ரெண்டு தடவை தான் நாங்க சாப்பிடுவோம். இப்ப மத்தியானம் அல்லது பிரஞ்ச் தான், அதாவது ஒரு 11 மணி அப்படிதான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நைட்டு தான், 7 மணி 8 மணிக்கு அப்படிதான் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்போது கஷ்டமான நாட்களா இருந்தது. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்டை கட் பண்ணி 2 வேளை மட்டும் சாப்பிடதான் அப்ப எங்கிட்ட ஆசீர்வாதம் இருந்தது. அதனால அப்படியே கொஞ்சமாய் பழக ஆரம்பித்தோம். இனிமே 2 வேளை தான் சாப்பிடணும் முடிவு பண்ணோம். அப்படிதான் இருந்தோம். அதனால ஆகார குறைச்சலுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. நல்ல ஆகாரம் இருக்கு, குழந்தைக்கு
தேவையானதெல்லாம் இருக்கு, எங்களுக்கு நல்ல சாப்பிட இருக்கு, நல்ல சாப்பிடுறோம், நல்ல ரெஸ்ட் எடுக்கிறோம், நல்ல தங்கி இருக்கிறோம், ரூம்ல தங்கி இருக்கிறோம், நாங்க நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். யூஸ்வலா நானும் ஷைனி உட்கார்ந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய பைபிளை குறித்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், அவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேதத்துல வசனத்துக்குரிய பெர்ஸ்பெக்டிவ் வந்து வித்தியாசமா இருக்கும். ரெண்டு பேருக்கு அடிக்கடி கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நாங்க வருவோம், அதுக்கப்புறம் அதை வச்சு ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அடிக்கடி வேத வசனத்தை வைத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரு புது ரெவலேஷன் வந்தா சொல்லுவேன், ஷைனிக்கு ஒரு புது ரெவலேஷன் வந்தா சொல்லுவார். அதனால அந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்ல சாப்பிடுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனா இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா ஊழியத்துல நல்ல ஒரு குறைச்சல். எங்கேயும் வெளியில ஊழியத்துக்கு போக முடியல, எங்கு போனாலும் வாசல்கள் திறக்கப்படல. நல்ல ஜனங்க பேசுறாங்க, ஜனங்கிட்ட போய் சத்தியம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அப்படியே பேச்ச மாத்தி வேற இடத்துக்கு அவங்க போயிருவாங்க. இல்ல நாங்க வர்றோம், ஹவுஸ் விசிட்டிங் வர்றோம்னு சொன்னா நான் இங்க இருக்கிறேன் பிரதர், வேலை பார்க்கிறேன் அல்லது ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொல்லுங்க. அவங்க பொய்யும் சொல்லல, உண்மையதான் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா எல்லா ஊழியங்கள், யூத் மினிஸ்ட்ரி எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி அடைக்கப்பட்டுருச்சு, சர்ச் மினிஸ்ட்ரி, சர்ச்சுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுகிற ரெஸ்டோரேஷன் மினிஸ்ட்ரி அடைக்கப்பட்டுச்சு, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுச்சு. ஆனா குறைச்சல் கிடையாது. இது கொஞ்ச நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா, சரி கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்காரு, அப்படிதான் நம்ம மனசு தோணும். இத்தனை நாள் ஓடிட்டோம், கஷ்டப்பட்டோம், ஒரு கொஞ்ச நாள் கர்த்தர் இளைப்பாறு கொடுத்திருக்காரு போல நாங்களும் நினைச்சு விட்டுட்டோம். ஒரு மாசம் போயிருச்சு. ஒரு மாசம் போன பிறகும் கதவுகள் திறக்கல, எல்லாமே மூடி இருக்கு, ட்ரையா, ஊழியத்துல மாத்திரம் ட்ரையா இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதை வைத்து உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் வார்த்தையை சொன்னார், உன் கதவுகளை திற, உன் கூடாரத்தை திற. அப்போ ஒரு தரிசனத்தை ஷைனிக்கு கர்த்தர் கொடுத்தார். நாங்க இருந்த வீடு பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹால்லயே வந்து இப்ப நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா, டெல்லியில எல்லாம் போனீங்கன்னா ஹால்லயே கிச்சன் ஒரு பகுதி பிரிஞ்சிருக்கும். அதுல ஒரு டேபிள் கவுண்டர் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கிச்சன், ஓபன் கிச்சன் தான். சோ அந்த கவுண்டருக்கும் ஹாலுக்கும் நடுவுல, அந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவுல அந்த கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா, உட்கார்ந்து சாப்பிடுற இடம். அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த தரிசனம், ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது. அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தை பாத்தீங்கன்னா நல்ல கிளைகள் விட்டு இருக்கிறது, நல்ல பச்சை பசுமையா இருக்கிறது. அதுல இருந்து பெரிய பெரிய வேர்கள் கடந்து அப்படியே பரவி போகிறது. அந்த மரத்துல நிறைய கனிகளும் இருக்கிறது. இந்த தரிசனத்தை குறித்து கர்த்தர் சொன்னார், இந்த வீடுல நான் ஜீவ விருட்சத்தை நான் வைத்திருக்கிறேன், இங்க ஒரு ஜீவ விருட்சம் காணப்படுகிறது, அதனால் உன் கதவை திற, நான் இங்க வருகிற ஜனங்கள் ஜீவ விருட்சத்தை புசிப்பார்கள். அது வரைக்கும் எங்க ஊழியம் வந்து நாங்க வெளியில போய் செய்கிறது, அங்க போய் ஊழியம் செய்யறது, ஜெபிக்கிறது, இதுதான். பிசாசு பிடித்தவர்களை துரத்துகிற, பிசாசுகளை துரத்து அந்த ஊழியம் தான். வீட்டுக்கு யாரும் ஜெபிக்க வர்றது கிடையாது, நாங்களும் அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா என்னைக்கு கர்த்தர் அந்த வறட்சியான சூழ்நிலையிலே, கடினமான சூழ்நிலையிலே, சொல்லப்பட்ட தரிசனங்கள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையிலே கர்த்தர் சொன்னார், கதவுகளை தர, அவர்கள் ஜீவ விருட்சத்தை புசிப்பார். இப்ப இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்ன உடனே வைத்து ஜெபிக்க ஆரம்பித்து கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, இந்த வீடு ஜெப வீடு, அந்த 2 பெட்ரூம்ல ஒரு ரூமை வந்து கம்ப்ளீட்டா பிரேயர் ரூமா மாத்திட்டோம். அங்க இருந்த கட்டெல்லாம் எடுத்து மர்சிக்காய் கொடுத்த ரூம், அதை எடுத்து எங்களுடைய ரூம்ல மர்சியை நாங்க வச்சுட்டு அந்த ரூமை கம்ப்ளீட்டா பிரேயர் ரூமா மாத்திட்டோம். அங்க ஒரு மேப்பு, ஒரு வசனங்கள் தொங்க போட்டு, அதுக்கு ஒரு கார்னர்ல பிரேயர் லிஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு பிரேயர் ரூமா மாத்தி நாங்க ஆண்டவரே இதை டெடிகேட் பண்றோம் சொல்லி ஜெபிச்சோம். ஜெபிச்சு 2 அல்லது 3வது நாள் என்று நினைக்கிற ஒரு ஃபேமிலி வந்தது. ஒரு ஃபேமிலி வந்து இன்னொரு ஃபேமிலியை கூட்டு வந்து சொன்னாங்க, இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க வந்து அவங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லி இருக்கிறோம், அவங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், விசுவாசிக அதுக்காக ஜோபனை வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அன்று இரவு மாத்திரமே அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்னொரு குடும்பம் வருது. இன்னொரு குடும்பம் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு வியாதியில இருக்கிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறோம், என் பிள்ளை வந்து ட்ரக்ல மாற்றி இருக்கிறாப்ல, அவர் சூசைட் பண்ணுகிற நிலைமைக்கு போயிட்டாப்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர்களை வீட்டுக்கு வர வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிச்சு சொன்னோம், இது ஒரு ஜெப வீடு, நீங்க வரலாம் ஜெபிக்கலாம்னு சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்க உடனே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அதுக்கப்புறம் ஊழியம் வளர ஆரம்பித்தது, நிறைய புது கான்டெக்ட்ஸ் வர ஆரம்பித்தது.
நிறைய புதிய ஊழியங்களை கர்த்தர் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால் உறுதியா நிற்க முடியல. என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் வேத வாசித்தாலும் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் காணப்படலைன்னா அது எதை காட்டுகிறது என்றால், அது ஒரு ராக்காலத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. உங்கள் கதவுகள் பூட்டப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. உங்கள் கதவுகளின் அண்டையிலே சத்துருக்கள் முற்றுகை போட்டிருக்கப்பட்டிருக்க அனுபவத்தை காட்டுகிறது. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இளைப்பாறுதலின் நாட்கள் அல்ல. அதனால் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. அது சத்துருவினால் கதவுகள் அடைக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. அது ஒரு ராக்காலம். இன்றைக்கு அதிலிருந்து நாம் விழித்துக் கொள்ளுவோமாக. இன்றைக்கு கர்த்தர், ஆண்டவரே, என் ராக்காலத்தின் அனுபவத்தை மாற்றி பூட்டப்படாத வாசல்களை எனக்கு கொடுங்க. பூட்டப்படாத வாசல்கள் என் குடும்பத்திலே காணப்படட்டும். பூட்டப்படாத கதவுகளை என் வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கொடுங்க. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒப்பு கொடுப்போமாக. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவது இல்லை. உங்கள் வாசல்கள் ஒரு காலம் அடைக்கப்படுவது கிடையாது. உங்கள் தரிசனங்கள் ஒரு காலம் தடைபட்டு போவது கிடையாது. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி ஒரு காலம் தடைபட்டு போவது கிடையாது. உங்கள் அழுது புலம்புகிற அனுபவங்கள் மாறுகிறது. உங்கள் துரோகிகள் உங்களை விட்டு விலகுகிறார்கள். நீங்கள் சமாதானத்தோடு குடியிருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப பூட்டப்படாத கதவுகள், வாசல்கள் என்பது என்ன? ராக்காலத்தின் அனுபவங்கள் மாறுகிறதை காட்டு. இரண்டாவதாக, பூட்டப்படாத கதவுகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அது என்னவாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா? யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, பரதேசியின் வீதியிலே ராத்தங்கினது இல்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்கள் திறந்தேன். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, வழிப்போக்கனுக்கு என் வாசலை திறந்தேன். இரண்டாவதாக, பூட்டப்படாத வாசல்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்க வாசல்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய வீடுகள் பரதேசிகளுக்கும் வழிப்போக்கனுக்கும் திறந்திருக்கிற வீடாய் மாறுகிறது. பரதேசிக்கும் வழிப்போக்கனுக்கும் திறந்த வீடாய் மாறுகிறது. பரதேசி என்றால் யார்? எபேசியர் 2:19 சொல்லுகிறது, அவன் ஒரு அந்நியன். அவன் உங்க குடும்பத்தான் அல்ல. அவனுக்கு வீடு இல்லாம அலைந்து திரிகிறவன். அவன் வீடு இல்லாமல், சொந்த இடம் இல்லாம அலைந்து திரிகிறவன். அவன் தான் பரதேசி. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, நீங்கள் பரதேசியாய் சுற்றி திறந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எவ்வளவுதான் கானானுக்கு ஏற்கனவே ஆபிரகாம் வந்துட்டான். ஆபிரகாம் வந்து அந்த கானான்லயே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கானான்ல தான் இருந்தாரு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த தேசத்துல இப்ப பரதேசியா இருக்கிற காரணம் என்ன? இங்கு நீ ஒரு அந்நியன். நீ இங்க சுத்திக்கிட்டு தான் இருப்ப. உனக்கென்று ஒரு ஸ்தலம் இருக்காது, உனக்கென்று ஒரு வீடு இருக்காது, உனக்கென்று ஒரு அரண்மனை இருக்காது, உனக்கென்று ஒரு வாசஸ்தலம் இருக்காது. நீ ஒரு பரதேசி, நீ ஒரு கூடாரவாசி. ஆனா ஒரு காலம் வரும், அப்ப நான் இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான சுதந்திரம் வைக்கிற வரைக்கும் அவர்கள் ஒரு அந்நியனாக தான் இருந்தாங்க, பரதேசிகளா தான் இருந்தாங்க. எப்ப கர்த்தர் கொடுத்தாரோ அப்பதான் அது சொந்தமான நிலமாய் மாறினது. அப்ப பரதேசி என்பவன் யார்? அவன் ஒரு அந்நியன். அவனுக்கென்று சுதந்திரம் ஒன்றும் கிடையாது. சரி, இந்த பரதேசி என்பவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா? வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறான். பரதேசியின் அனுபவம் என்ன? அவர்கள் அப்பாலே போக வேண்டிய மனுஷர்கள். அவர்கள் நியாயத்தை ஒரு காலமும் பேச முடியாது.
அவங்க வாழ்க்கையில அநியாயமே நடந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில துரோகமே நடந்தாலும் சரி, அவர்கள் நியாயத்தை ஒரு காலம் பேச முடியாது. காரணம் என்ன? அவர்கள் அப்பாலே போகிற மனுஷர்கள், அவர்கள் ஒரு அந்நியர்கள், அவர்களுக்கென்று உரிமை கிடையாது, அவர்களுக்கென்று அந்த இடத்துல உரிமை கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்ப மேர்சி இங்க இந்திய தேசத்துக்கு வந்தாச்சு, ஈக்குவடார்ல இருந்து வந்தாச்சு. ஆனா மேர்சி இந்த தேசத்திலே இருந்தாலும் மேர்சி இந்த தேசத்து குடியுரிமை பெற முடியாது. அவர்கள் ஈக்குவடார் தேசத்து குடியுரிமை தான். இங்க ஓட்டு போடவோ எந்த ஒரு நமக்கு இருக்கிற உரிமை மேர்சிக்கு கிடையாது. இந்திய தேசத்து அரசாங்கம் வெளியில போன்னு சொல்லிட்டா அவர்கள் வெளியில தான் போய் தான் ஆகணும். அவர்களால் இங்க தங்கி இருக்க முடியாது, அவர்களால் நிலைவரமா இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவர்கள் இந்த இடத்துக்கு குடியுரிமை கிடையாது. அதே போலதான் பரதேசியின் அனுபவம். அவனால் நியாயம் பேச முடியாது. நீங்க என்ன ஏமாத்துறீங்க, நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்க, இதுதான் நியாயம், இதுதான் நீதி என்று சொல்லி அவன் வாயை திறந்து பேச முடியாத அனுபவத்தில் இருக்கிறவர்கள் தான் பரதேசிகள். அவர்கள் ஒரு திக்கற்ற அனுபவத்தில் இருக்கிறவர்கள். அவர்கள் வாழ்க்கையில அநியாயம் தான் அதிகமாய் நடக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை வேதத்திலிருந்து பாத்தீங்கன்னா, பரதேசிக்கு ஒரு நல்ல உதாரணத்தை, அநியாயத்தை பெற்றுக்கொண்ட பரதேசிக்கு ஒரு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனத்திலே ஒரு லேவியன் பரதேசியாய் இருக்கிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19:22 வசனத்துல நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 19:1 வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் யார் என்றால், அவன் ஒரு இஸ்ரவேல் ராஜா இல்லாத நாட்களில் எபிராயிமின் மலைகளின் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன். பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன். இவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. அவன் ஒரு ஸ்திரீயை திருமணம் பண்ணுகிறான். யூதாவில் இருக்கிற தேசத்தின் பெத்லகேம் ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீயை திருமணம் பண்ணுகிறான். அவள் திருமணம் பண்ணினாலும் அவள் விபச்சாரம் பண்ணும்படியா இருந்து அவள் தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டாள். இவனோடு வாழல, இவனை விட்டு விலகி ஓடி போயிட்டாப்ல, தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான். ஆனாலும் இந்த லேவியன் என்ன சொல்றான், 4 மாசம் கழிச்சு நான் போய் அவளை திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லி அவளை மன்னித்து திரும்ப கொண்டு வர்றான். திரும்ப கொண்டு வரும் பொழுது அவர்கள் அப்படியே பிரயாணப்பட்டு திரும்ப வருகிறார்கள். அவன் இருக்கிற தேசத்துக்கு திரும்ப வர்றாங்க. திரும்ப வரும்பொழுது சாயங்காலம் ஆகுது. சாயங்காலம் ஆகும்போது இந்த லேவியனுடைய வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், நம்மளுக்கு சாயங்காலம் ஆயிருச்சு, நாம இந்த இடத்துல பக்கத்துல ஒரு பட்டணம் இருக்கு, அந்த பட்டணத்தினுடைய பேர் எபுசு. எபுசுக்கு பக்கத்துல நம்ம இருக்கிறோம், இங்க நம்ம தங்கிடுவோம். அந்த லேவியன் என்ன சொல்றான், நான் ஒரு லேவியன், நாம தேவ ஜனத்தை உடையவர்கள், நாம தேவ ஜனம் இல்லாத இஸ்ரவேலர் இல்லாத புறஜாதியின் இடத்துல நம்ம தங்கக்கூடாது, நம்ம புறஜாதியர்கள் இருக்கிற இடத்துல நம்ம தங்கக்கூடாது, இஸ்ரவேல் இல்லாதவர்கள் இடத்துல நம்ம தங்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன சொல்லுகிறான், இந்த இடத்தை நம்ம தாண்டி போயிட்டா கிபியாவுக்கு நம்ம போயிடலாம். கிபியா என்ற ஒரு பட்டணம் இருக்கு, அது ஒரு அப்பாலே இருக்கிறது, அது தூரத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம பிரயாணம் பண்ணி போயிட்டா அங்க இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள், அங்க தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க, அங்க போய் நம்ம தங்கிக்கலாம்னு சொல்றான். அவன் என்னத்தை பாருங்க, புறஜாதியின் இடத்துல தங்கக்கூடாது, நம்ம தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தேவ ஜனம் இருக்கிற இடத்துல தங்குவோம். இவர்கள் கிபியாவுக்கு போறாங்க. கிபியாவுக்கு போன உடனே அவருக்கு இங்க என்ன நடக்குது பாருங்க, அங்கு ஒருவரும் இவர்களை ஏற்றுக்கொள்ளல, ஒருவர் இவர்களுக்கு வீடு கொடுக்கல. இதனால என்ன நடக்குது, அவர்கள் வீதியில உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் வயல்வெளியிலிருந்து புறப்பட்டு வர்றான், ஒரு கிழவன் என்று அவனுடைய பேர் சொல்லப்படுகிறது. அவன் வயல்வெளியில வேலை செய்துட்டு மாலை நேரத்துல திரும்பி வரும் பொழுது அவன் இந்த லேவியனை பார்த்து சொல்றான், நீ எங்க இந்த வீதியில தங்க வேண்டாம், என்னுடைய வீட்டிலே தங்கு. உடனே இவர்கள் சொல்றாங்க, என்னிடத்துல ஆகாரம் இருக்கு, வேலையாட்கள் இருக்காங்க, எங்கிட்ட எல்லாமே இருக்கு, தங்குறதுக்கு மட்டும் இடம். உடனே அந்த கிழவன் சொல்றான், உன்னுடைய குறைவுகள் எல்லாம் என்னுடைய காரியங்கள், நான் உனக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கிறேன், வீதியில மட்டும் தங்கிராத, நீ தங்குன்னு சொல்லுகிறார்கள். அங்கு போன உடனே என்ன நடக்குது, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 22வது வசனம் சொல்லுது, அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும். யாரு?
பரதேசியும் கிழவனும் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது என்ன நடக்குது? ஒரு பேழையாளின் பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்கள் வந்து இவர்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களாய் மாறுகிறார். அவர்கள் அந்த கிழவன் சொல்ற, என்னிடத்துல வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, அவர்களை எடுத்துக்கொள்ளும். ஆனா என்ன சொல்றாங்க? அவர்கள் இந்த பரதேசி தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவனுடைய மனைவி அவர்கள் கொண்டு போய், அதனால ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் அங்க நடக்குது. அவனுடைய மனைவியை துண்டு துண்டாய் வெட்டி அவன் அனுப்பப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். என்னவாய் மாறுகிறது? அவனுடைய சத்தம் அங்கு கேட்கப்படல, அவனுடைய நியாயம் அங்கு விசாரிக்கப்படல. அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான், எல்லாராலும் வெறுத்தொதுக்கப்பட்டான். அவன் சொன்னா, நான் தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு போனா நான் பாதுகாப்பா இருப்பேன். ஆனா தேவ ஜனங்க இடத்துலதான் அவன் மனைவி கொலை செய்யப்படுகிறாள், அவன் குடும்பம் நாசமாக்கப்படுகிறது, அவன் மனைவி வெட்டு துண்டாக்கப்படுகிறாள். இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தால் போதும், கர்த்தர் எங்களை நடத்தினா போதும் சொல்லி மற்றவர்களை அவர்கள் விசாரிக்கிறது கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க, இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உங்கள் கதவுகள் எண்டையிலே பரதேசிகளை நீங்கள் விசாரிக்கிறவர்களாய் மாறுகிறது. இது ஒரு விதமான ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. இதுதான் நிறைவான ஆசீர்வாதம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகும் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட நிறைவா இருக்கும் போது நீங்க மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். அதனாலதான் யோவான் ஸ்நானன் சொன்னா, உன்னிடத்துல 2 ஆடை இருக்கா, 1 எடுத்துக்கொடு, ஒன்றை நிறைவாய் இருக்கு. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், பூட்டப்படாத கதவுகளை உங்களுக்கு வாசல்களை நான் வைக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் குறைவுகள் எல்லாம் முதலாவது கர்த்தர் மாற்றுகிறார். 2வது, நீங்கள் பரதேசிகளையும் வழிப்போக்கர்களையும் நீங்கள் விசாரிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். தேவனுக்காய் உடைய ஜனங்களை விசாரிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். அது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை நீங்கள் விசாரிக்கிறீர்கள். அவர்கள் சத்தம் கேட்கப்படாமல் ஒடுக்கப்பட்டவர்களை நீங்கள் விசாரிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். அநியாயத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு நீங்கள் நியாயம் செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு காலத்துல நாம குறைவுல இருந்தோம், ஒரு காலத்துல நாம கடன் வாங்கிக்கிட்டு இருந்தோம், ஒரு காலத்துல யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது என்ன நடத்த மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாங்களா, யாராவது என் பிள்ளைகளின் படிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, யாராவது எனக்கு ஒரு நல்ல வீடு பார்த்து கொடுக்க மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுக்க மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள், நீங்கள் பரதேசிகளை வீதியிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் வழிபோக்கனுக்கு ஆதரவாய் நீங்கள் மாறுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, இது எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க, இது எவ்வளவு பெரிய தேவனுடைய கிருபை என்று பாருங்க. இதுதான் பூட்டப்படாத வாசல்களை காட்டுகிறது. பூட்டப்படாத வாசல்கள் என்பது உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, உங்களை அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எந்த இடத்துல நீங்க திக்கற்றவர்களாயும், இவன் கடன்காரன், இவன் இடத்துல பணம் கொடுத்தா திரும்ப வராது, இவன் எப்பயும் ஆதரவு இல்லாத மனுஷன், இவன் எப்பயும் ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட மனுஷன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி அநேக பரதேசிகளுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இந்த பரதேசிக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்பது என்ன? பரதேசிகளை விசாரிக்கிறது என்பது என்ன அனுபவம் தெரியுமா? மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, செம்பரி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். செம்பரியாடின் அனுபவமாய் நாம் மாறுகிறோம். நம்மளை கர்த்தர் செம்பரியாடாய் மாற்றுகிறார். செம்பரியாடு என்பது என்ன? அது வலது பக்கத்துல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வலது பக்கத்துல நிக்கிறவங்களை குறித்து அந்த ராஜா சொல்றாரு பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிற செம்பரியாட்டை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை
தீர்த்தீர்கள், அஞ்ஞானியாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றது பாருங்க. ஒரு ராஜா சொல்றாரு, நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் பரதேசியாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. அது எதை காட்டுதான்? கர்த்தரினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், திறக்கப்பட்ட கதவையும் பூட்டப்படாத வாசல்களின் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தரினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள், பரதேசிகளை சேர்த்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறீர்கள், தேவனுக்காய் போஜனம் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். குறித்து சொல்லுது. அவர்கள் கேட்கிறாங்க, எப்ப நீர் பசியாயிருங்க? அவர் சொல்றார் பாருங்க, இந்த எளியவனுக்கு என் சிநேகிதருக்கு எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். கத்தட்ட ஆண்டவரே, என் வாசல்கள் பரதேசிகளுக்காக எப்போதும் திறந்திருக்கணும். என் குடும்பம் என் பரதேசிகளுக்காக எப்போதும் திறந்திருக்கணும். எப்போதும் அது திறந்திருக்கிற அனுபவத்திலே காணப்படணும். இது சாட்சியா சொல்லணும்னா, எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து டேடி கத்து கொடுத்ததுதான். வெளியில போனா யாருக்காவது ஒரு 10 ரூபாய்னாலும் உதவி செய்யும். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கடைபிடிக்கிறவனா இருக்கு. கர்த்தர் நாங்க இருந்த ஈக்குவடார் தேசத்துல அதை அநேகருக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். உலகம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, பூட்டப்படாத வாசல்கள் என் குடும்பம் மாறட்டும், என் ஜீவியம் பூட்டப்படாத வாசல்கள். இன்னைக்கு இன்னொரு காரியத்தையும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் சொல்லுகிறேன். அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறாங்க, ஆனா அவர்கள் இருதயம் பூட்டப்பட்டதாய் மாறி போகுது. அவங்க கஷ்டப்படும் போது சொல்றாங்க, நான் நிறைய பேருக்கு உதவி செய்வேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த நான் ஒரு நிறைய பேருக்கு தாங்குவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த நிறைய ஊழியங்களை தாங்குவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த நிறைய இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய. ஆனா எப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ உடனே நிலைமை மாறுது. என்ன நிலைமைனா, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், இன்னும் எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் எனக்கு கொடுக்கட்டும். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதே, நான் கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டதே, நான் எப்படி பரதேசிக்கு கொடுப்பது? ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நீங்க எப்ப எடுத்து கொடுக்கறீங்களோ அப்பதான் அது நிறைவாய் உங்களுக்கு வரும். சாரிபாத்தின் விதவையின் அனுபவத்தை மறந்து போகாதீங்க. சாரிபாத்தின் இடத்துல வந்து தீர்க்கதரிசி சொன்னா, நீ எனக்கு முதல்ல ஒரு ஆடையை கொண்டு வா, அந்த அடைய நான் சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு நீ கொடு. அவள் அதே வார்த்தையை கடைபிடித்தாள். அதனால என்ன நடந்தது தெரியுமா? 3 வருஷம் பஞ்சத்துல அவள் காக்கப்பட்டாள். 3 வருஷம் பஞ்சத்துல அவள் அப்பமும் எண்ணெயும் குறைந்து போகவில்லை. அப்பம் என்பது என்ன? தேவனுடைய ஆசீர்வாதம். எண்ணெய் என்பது என்ன? கர்த்தருடைய அபிஷேகம். நீங்க என்னைக்கு கொடுக்கிறவங்களா நீங்க மாறுறீங்களோ, என்னைக்கு பரதேசியில விசாரிக்கிறவர்களாய் மாறுகிறீர்களோ, அன்னைக்கு தான் நீங்க செம்பரியாடா மாற முடியும். அன்னைக்குதான் கர்த்தருடைய வலது பக்கத்தில் நிற்க முடியும். அன்னைக்குதான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதுக்கு பதிலா எவ்வளவுதான் நீங்க அந்நிய பாஷையில பேசினாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க சுவிசேஷம் சொன்னாலும் சரி, கர்த்தருக்காய் நீங்க கர்த்தரை விசாரிக்கிறவர்களாய் நீங்க மாறலைன்னா ஒரு காலம் நம் செம்பரியாடாய் மாற முடியாது. ஒரு காலம் நம்மளையால் வலது வருஷத்துல நிற்க முடியாது. அப்ப கர்த்தர்ட்ட, ஆண்டவரே, எனக்கு பூட்டப்படாத கதவுகளை கொடுங்க, எனக்கு பூட்டப்படாத கதவுகள் உண்டாகட்டும். நான் அநேகரை தாங்குகிறவனாய், அநேகரை விசாரிக்கிறவனாய், அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாறணும் என்று சொல்லுங்க. அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாசல்களை திறக்கிறவராய் மாற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாசல்களை பூட்டப்படாத வாசல்களாய் மாற்றுகிறார். நம்மளை ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் மாற்றுகிறார். ஆனா மீண்டும் சொல்லுகிறேன், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தொடங்கின உடனே இருக்கிறதுல ஜனங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க, இருக்கிறதுல இல்லாதவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க, இருக்கிறதுல உங்களால முடிஞ்ச அளவு நீங்க தாங்குங்க. உங்கள்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கா, அதுல 10 ரூபாய ஒருத்தவங்களுக்கு தாங்குங்க. உங்களிடத்துல 1000 ரூபாய் தான் இருக்கா, அதுல உங்க முடிஞ்ச அளவு அந்த காரியத்துல எவ்வளவு உங்களால பிடிக்க முடியுமோ அதை வச்சு தாங்குங்க. இருக்கிறத வச்சு நீங்க தாங்க ஆரம்பிக்கும் போது திரும்ப திரும்ப கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னும் நீங்க ஆசீர்வாதமாய் மேல மேல போய்கிட்டு இருப்பீங்க. உங்களோடு கூட மற்றவர்களையும் தூக்கி சுமக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். இதுதான் நிறைவான ஆசீர்வாதத்தை காட்டுகிறது, அள்ளி கொடுக்கிற அனுபவத்தை காட்டுகிறது, பரதேசிகளை விசாரிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. யோபு சொன்னா, நான் வீதிகளிலே ஒருவனையும் தங்க விடல,
நான் வீதிகளிலே ஒருவனுக்கும் தங்க விடல, நான் எல்லாருக்கும் பரதேசியை தாங்குகிறவனாய் இருந்தேன். அந்த ராஜா சொன்னான், நான் அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துல நாம் கடந்து போகுமா? இப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் ராக்காலம் மாறட்டும், நான் பரதேசியை தாங்குகிறவனாய் மாறட்டும் அப்படி கர்த்தர்ட்ட கேட்போமா? இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தில் ஒப்புக்கொண்டு எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? முதலாவதாக கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் ராக்காலம் மாறுவதாக என்று கேளுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தரிசனத்தை நிறைவேற்றுகிற, பிதாவின் சித்தத்தை செய்ய முடியாமல் காணப்படுகிற எல்லா ராக்காலத்தின் அனுபவங்கள் மாறுவதாக ஆண்டவரே அப்படி நீ செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். இரண்டாவதாய் கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீடு ஒரு பரதேசி தங்குகிற ஸ்தலமாய் மாறணும், என் குடும்பம் வழிபோக்கனுக்கு ஆதரவு கொடுக்கிறவனாய் மாறணும், நியாயம் விசாரிக்கப்படாதவனுக்கு நான் உதவி செய்கிறவனாயும், பசியிலும் தாகத்தில் இருக்கிறவனை விசாரிக்கிறவனாய் மாறணும் கேளுங்க. அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறுகிறது. பூட்டப்பட்ட வாசல்களை கர்த்தர் வைக்கிறார், பூட்டப்படாத வாசல்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்கு வைக்கிறார். பணம் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. நீங்கள் அநேகரை விசாரிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பார்க்கிற பரதேசிகளை விசாரிப்பேன், நான் பார்க்கிறவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நான் என்னால் முடிந்தவரை நான் கொடுப்பேன் என்று ஒப்புக்கொண்டேங்க. அந்த பூட்டப்படாத கதவுகளாகிய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமா? சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே, சோதிரம், சோதிரம், சோதிரம். அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்த கை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வாசல்கள் என்பது ஒரு அடையாளம், தேவ பிள்ளைகளுக்கு வாசல்கள் ஒரு அடையாளம் என்று சுற்றி காண்பித்து அதனுடைய விளக்கத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பூட்டப்படாத வாசல்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ராக்காலத்தின் அனுபவத்தை கர்த்தர் இன்றோடு மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நித்திரை வராதபடி ஆண்டவரே அரண்டு புரளுகிற அனுபவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல 5 நித்திரையை கொடுப்பினாக. இரவிலே நல்ல சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். இரவிலே நல்ல நித்திரையை கொடுங்க, சமாதானத்தோடு தங்கியிருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை காயப்படுத்தி துரோகப்படுத்தி தேற்றுவார் இல்லாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அந்த ராக்காலத்தின் அனுபவத்தை மாற்றி கர்த்தராகிய தேற்றவாளனை நீர் அனுப்புகிற காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பிளவை கொடுக்கிற காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக. தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றினக்காய் ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய் மற்றதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே குறிப்பாய் பரதேசிகளை விசாரிக்கிற பூட்டப்படாத நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆசீர்வாதங்கள் உள்ளே வருகிறதோ மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதுமாய் புறப்பட்டு போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றோடு இவர்கள் குறைவுகள் மாறுவதாக. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், மற்றவர்களை விசாரிக்கிற சந்ததியாய், மற்றவர்களை தாங்குகிற சந்ததியாய், ஒரு செம்பரியாட்டின் சந்ததியாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றி பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் நீ மாற்றிற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
நீர் அப்படி செய்யிருக்கா என்று செலுத்துகிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு அப்படியே ஆம் என்றும் ஆம் என்றும் இப்படி பிள்ளைகள் வாழ்க்கையை நிறைவேறி ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் நீர் மாற்றியிருக்கா என்று செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் நாம் யாவரோடும் கொடுந்து பூட்டப்படாத வாசல்களாய் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.